மாலை வணக்கம். டுடே மை டாபிக் இஸ் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோனா உலகத்தில் தெரியாதவங்க இருக்க முடியாது. எல்லாருடைய பனியன்லேயும் ஃபிடல் காஸ்ட்ரோ படம் போட்டிருக்கோம், இல்லை சேகுவாரா படம் போட்டிருக்கோம். ரெட்டையர்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு புரட்சியாளர்கள், புரட்சி தோழர்கள் நான் சொல்லணும். இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கியூபாவில் பிறந்தவர். கியூபா எங்கே இருக்குன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. அந்த கியூபா உலகத்தின் சர்க்கரை கிண்ணம். கரும்பு தோட்டங்கள் ஏகப்பட்ட கரும்பு தோட்டங்கள், ஃபுல்லாக கரும்பு தான் அங்கே விவசாயம். உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்னாங்க, அவ்வளோ சர்க்கரை அங்கே தான் தயாரிக்கிறாங்க. இந்த கியூபா ஸ்பெயின் ஆக்கிரமிச்சிருக்கு. முதல்ல ரொம்ப தூரத்துலேருந்து 2500 மைல் பக்கத்தில் ஸ்பெயின் கியூபா ஆக்கிரமிச்சு, அமெரிக்கா இது இங்கிலாந்து அமெரிக்காவை ஆக்கிரமித்த மாதிரி ஸ்பெயின் இங்கே கியூபாவை ஆக்கிரமிச்சிருக்கு. ஸ்பெயின்கிட்ட விடுதலை வாங்கி தரோம்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்ச நேரத்தில் அமெரிக்கா கியூபாவை ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ கியூபாட்ட போராடி நம்முடைய போராட்டம் எப்படின்றத நான் ஒரு தனியாக சொல்கிறேன். நான் இப்போ அதில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். போராடி ஃபிடல் காஸ்ட்ரோ ஜெயிச்சிட்டார் 1959. அந்த அமெரிக்கா ஆதரவு பெற்ற பாடிஸ்டான்ற ஒரு அதிபரை நாட்டை விட்டு வரட்டிட்டு கியூபாவை கைப்பற்றிட்டார். இப்போ கியூபாவை கைப்பற்றிட்டாருன்னா நாடு கையில் கிடச்சிருச்சு. ஆனால் பொருளாதாரத்தை பற்றி காஸ்ட்ரோவுக்கு தெரியல. காஸ்ட்ரோ ஏற்கனவே அவர் ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, சட்டம் படித்த மாணவர். அவர் காஸ்ட்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி தெரியாது. அவர் கூட இருக்கிறவர் சேகுவாரா அர்ஜென்டினா நாட்டுக்காரர். அவர் ஒரு டாக்டர், அவர் மெடிசின் படித்த டாக்டர். அவருக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாது. அதில் என்னென்னா, அந்த முதல் நாள் அவங்க ஆட்சியில் ஏறின உடனே யுனைடெட் ஃப்ரூட்ஸ் காய், யுனைடெட் சர்க்கரை ஆலைன்னு ஒன்று அங்கே இருக்குது. அதுதான் அமெரிக்காவோட பெரிய சர்க்கரை ஆலை. அந்த சர்க்கரை ஆலையை அமெரிக்கா வச்சு நடத்திக்கிட்டு தான் அந்த சர்க்கரையை பூரா எடுத்து கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகத்தில் எந்த ஊரில் என்ன வளம் இருக்கோ அந்த வளங்களை எல்லாம் அமெரிக்கா சுரண்டிடுவாங்க. குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக அவங்க எடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த சர்க்கரையில் கடத்திக்கிட்டு இருக்க இந்த யுனைடெட் ஃப்ரூட்ஸ் காயை இந்த சர்க்கரை ஆலையை காஸ்ட்ரோ என்ன பண்ணிட்டாரு, தேச உடைமை ஆக்கிட்டார், நேஷனலைஸ் ஆகிட்டார். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, என் மதுரையில் டிவிஎஸ் இருந்துச்சு. டிவிஎஸ்னு ஒரு பஸ் கம்பெனி இருந்துச்சு. அதை டாக்டர் கலைஞர் ஆட்சியில் 1971 அதை தேச உடைமை ஆக்கினாங்க, நேஷனலைஸ் ஆக்கினாங்க. பிஆர்சின்னு ஆச்சு, பாண்டியன் ரோட்வேஸ்ன்னு மாற்றினாங்க, பாண்டியன் ரோட்வேஸ் கார்பரேஷன் மாற்றினாங்க. அதே மாதிரி டாட்டா அவங்க தான் முன்னாடி இந்தியாவில் டாட்டா ஏர்லைன்ஸ் நடத்திக்கிட்டாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி, வெள்ளைக்காரங்க பீரியடில். அப்புறம் இந்தியாவில் நேரு பீரியடில் வந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, டாட்டாட்ட அதை இந்தியன் ஏர்லைன்ஸாக மாற்றிட்டாங்க. இப்போ மறுபடியும் டாட்டா ஏர்லைன்ஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி இன்சூரன்ஸும் டாட்டா இன்சூரன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த டாட்டா இன்சூரன்ஸ் அப்புறமேட்டு எல்ஐசின்னு மாறிச்சு. அது மாதிரி இந்த யுனைடெட் ஃப்ரூட்ஸ் காயை இவர் மாற்றிட்டார். மாற்றினா அதோட விளைவு என்னென்னா, சர்க்கரை குமிஞ்சு கிடக்கு, கடல் மாதிரி குமிஞ்சு கிடக்கு. இதை யார்கிட்ட விற்கிறது? அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிட்டான். எங்களை அந்த ஊரில் விரட்டிட்டாங்க. அதனால் இனி யாரும் அமெரிக்கா அலையன்ஸ் கண்ட்ரிஸ் பூரா யாரும் வாங்காதீங்கன்ட்டாங்க. அதான் யாரும் வாங்கலை, சர்க்கரை குமிஞ்சு கிடக்கு. இதுதான் பொருளாதார அறிவு இல்லாமல் புரட்சி பண்ணி ஜெயிச்சிருது. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு காஸ்ட்ரோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா கை கொடுக்குறாங்க. எங்களுக்கு சர்க்கரை கொடுக்குறீங்களா அப்படின்னு. உடனே காஸ்ட்ரோ சர்க்கரை இருந்தாங்க, நீங்கள் எடுத்துக்கங்கன்றார். பார்த்தா சர்க்கரை ரஷ்யா எடுத்த சர்க்கரை ஒரு கை தான் இருக்குது, ஒரு பெரிய மூட்டையில் ஒரு கரண்டி தான் அளவு இருக்குது. அப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அதான் ஒரு டாக்டிஸ். இந்த காஸ்ட்ரோவை எப்படி நான் ஏன் கம்யூனிஸ்ட் ஆனேன்னு காஸ்ட்ரோ சொல்கிறாரு, நல்லா கேளுங்க. ரஷ்யா நான் அந்த சர்க்கரையை வாங்கின உடனே ரஷ்யாட்ட இன்னும் சர்க்கரை வாங்கணுமே எப்படிங்க அப்படின்னா, ரஷ்யா சொல்லுது, நீ எங்கள் கம்யூனிஸ்ட் குரூப்பில் சேரு, எங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளை பூரா உன்னை வாங்க வைக்கிறேன். எப்படி பாருங்கள், நார்த் கொரியா, சைனா, அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் எங்கெங்கே இருக்கா அங்கே பூரா உன்னை எங்கள் அலையன்ஸ் கண்ட்ரிஸை பூரா அவங்கள வாங்க சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நோதருக்கோ காஸ்ட்ரோ கம்யூனிஸ்ட் ஆகி கம்யூனிஸ்ட் குரூப்போட சேர்ந்து 50 சர்க்கரைகளையும் விற்றார். அவ்வளோ சர்க்கரைகளையும் விற்று அந்த ஊரில் ஒரு பெரிய தலைவனாக வர்றாரு. அவர் பதவி ஏற்ற உடனே அவர் செஞ்ச காரியம் நம்பவே மாட்டேங்க,
அவங்க அப்பா வந்து காஸ்ட்ரோவோட அப்பா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன். சர்பத் கம்பெனி மாதிரி. அந்த அந்த லேபர்ஸ் இருக்காங்க பாருங்க, கியூபாவில் உள்ள கரும்பு தோட்ட லேபருங்க. கரும்பு தோட்டத்தில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெயிலில் கொதிக்கும் வெயிலில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க கரும்பு தோட்டங்களில். அவங்க பூரா அந்த அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்குதில்ல, அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு இந்த சர்பத்து இடையில இடையில போய் விற்கிறது. இது வந்து காஸ்ட்ரோ அவங்களுடைய கம்பெனி. இந்த சர்பத்தின் மூலமாக அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். இந்த சர்பத் கலர் விற்கிறது மூலமாக காஸ்ட்ரோவோட அப்பா அவர் இறக்கும்போது காஸ்ட்ரோவுக்கும் அவங்க தம்பிக்கும் சேர்த்து 2000 ஏக்கர் நிலங்களை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. 2000 ஏக்கர் நிலம், நல்லா யோசித்து பாருங்க. அந்த 2000 ஏக்கர் நிலத்தை காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் போய் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்துனாராம். எப்படி பாருங்க, நம்பவே முடியாது. சொல்லுக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்டாள். ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் சொன்னதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்தது அவன் எல்லாருடைய நிலங்களை பிடுங்குவான். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தது தன்னுடைய நிலங்களை எல்லாம் கொடுத்தாரு. அதே சமயம் புரட்சிக்கு முன்னாடி காஸ்ட்ரோ அவர் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது சட்டக்கல்லூரிலேயே அழகான பொண்ணை கல்யாணம் முடிக்கிறாரு. மிக அழகான மாணவி. அவங்கள கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க தனியாக வீடு வச்சுருக்காரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அம்மா சொல்லுவாங்களாம், எப்போ பார்த்தாலும் வீட்டை பற்றி நீங்கள் சிந்திங்க, போங்க அரிசி வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க, எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, சர்க்கரை வாங்கிட்டு வாங்க, பையனுக்கு பால் பவுடர் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க. ரைட் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ட்டு வீட்டை விட்டு தாண்டி ரோட்டுக்கு வந்த உடனே பேப்பர் கடையில் போட்டிருக்கும்ல, பேப்பர் ஹெட்லைன்ஸை பார்த்த உடனே அரசியலில் இறங்கி எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இருப்பாராம். வீட்டை பற்றியே நினைக்கிறதில்ல. இதனால் இந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த ஆள் வந்து ஒரு போராட்ட குழுவில் இருக்கான், இவனை நம்பி நம்ம வாழ முடியாது சொல்லிட்டு குட் பை, டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காஸ்ட்ரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு அமெரிக்கனை கல்யாணம் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஆனால் காஸ்ட்ரோ அந்த பையனை வளர்த்தாரு. காஸ்ட்ரோவும் அவங்க சகோதரிகளும் அமெரிக்கா வளர்த்து அந்த பையன் வந்து இன்னைக்கு வந்து அந்த கியூபாவில் வந்து சயின்டிஸ்ட்டு, நம்ம அப்துல் கலாம் மாதிரி அவன் ஒரு சயின்டிஸ்ட் அங்கே இருக்கான். எப்படி பாருங்கள் பையனை, தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணவர் காஸ்ட்ரோ. அதே மாதிரி காஸ்ட்ரோவை இந்த மாதிரி புரட்சி பண்ணி நாட்டை கைப்பற்றிட்டானே, இந்த மாதிரி ஒரு தனி மனிதனே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, 1500 பேருக்கு நல்ல காசு கொடுத்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்து போய் சுடுங்க காஸ்ட்ரோவை அப்படின்னு. எல்லாம் பார்த்தா வந்து கப்பலில் வந்து இறங்குறாங்க. காஸ்ட்ரோவுக்கு தகவல் வருது. எல்லாம் பார்த்தா வந்து துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. காஸ்ட்ரோ அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு, வாங்க, இந்த நாட்டை உங்களை மாதிரி இளைஞன் தான் நானும் இந்த நாட்டை கைப்பற்றினது எதுக்குன்னா, அனைவருக்கும் இலவச கல்வி. இந்த நாட்டில் உள்ள ஏழை பணக்காரன் எல்லோருக்கும் இலவச கல்வி, யாருக்கும் வேறுபாடு கிடையாது. அவங்க கேட்குறாங்க. அடுத்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் மருத்துவ கல்வி இலவசம். யார் மெடிசின் படிக்கிறியோ அவங்களுக்கு மருத்துவ கல்வி இலவசம். அடுத்து இந்த நாட்டில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது, எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். 150 மக்களுக்கு ஒரு டாக்டர், 150 மக்களுக்கு ஒரு டாக்டர் நான் அமைக்க போகிறேன். அனைவருக்கும் ரேஷன் உணவு கொடுப்பாங்க இலவசமாக. எல்லோருக்கும் யார் வீடு இல்லையோ வீடு கட்டுறதுக்கு வீட்டு கடன் கொடுப்போம், வீட்டு கடனுக்கு வட்டி கிடையாது. இந்த திட்டங்களெல்லாம் சொன்ன உடனே, இதுதான் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன், இதை நான் செய்கிறேன்றது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் என்னை சுடுங்க. எல்லாரும் துப்பாக்கி கீழே போட்டு எல்லாம் காஸ்ட்ரோவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய தலைமை பாருங்கள். அடுத்து காஸ்ட்ரோ வந்து சுருட்டு குடிக்கிறதுல அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சுருட்டில் வந்து விஷம் வைக்கிறாங்க. இவர் எப்படியா கொண்டு வரணும். அதான் கிட்டத்தட்ட ஒரு 100 இதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த காஸ்ட்ரோ சுருட்டு குடிக்கிறதுல இப்போ விஷம் வைக்கிற உடனே காஸ்ட்ரோவோடைய சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியில் நீ வாங்காத, நாங்களே செஞ்சு தரோன்னு சொல்லி கியூபாவில் சுருட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். கியூபாவில் புகையிலை வந்து ரொம்ப ஃபேமஸ். கியூபா சுருட்டு உலகம் பூரா ஃபேமஸ். ரொம்ப அழகாக இருக்கும், அதை குடிக்கிறவங்களுக்கு ருசியாக இருக்கும். அந்த சுருட்டை வந்து காஸ்ட்ரோவோட சிஸ்டர்ஸ் உருட்டி தயார் பண்ணி காஸ்ட்ரோ கொடுக்குறாங்க, இந்த குடி அப்படின்னு. அப்போ காஸ்ட்ரோ சொல்கிறாரு, இந்த சுருட்டை வச்சு தானே என்னை கொல்லணும்னு நினைக்கிறேன், சுருட்டை தூக்கி போடு, இதை வேணான்னு சொன்னால் என்ன ஆக போகுது. அதையும் வேணான்ட்டார். மனைவி போயிடுச்சு, சொந்த 2000 ஏக்கர் நிலங்கள் போயிடுச்சு, சுருட்டும் போயிடுச்சு. எல்லாமே விட்டு 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 தனி மனிதனாக நின்று நாட்டுக்காக உழைக்கிறார். அப்படி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சேகுவாரா அவர் புரட்சி பண்ணி நாட்டை கைப்பற்றணும் போது அவர் வந்து கியூபாவிலேருந்து ரிட்டையர்டான ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை மெக்சிகோவில் சந்திக்கிறார்.
காஸ்ட்ரோ வந்து ஜெயிலில் போட்டப்போ மெக்சிகோவில் இருந்தப்போ மெக்சிகோவில் சந்திக்கிறாரு. அந்த 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 கியூபா போலீஸ் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரு காஸ்ட்ரோ பேசும்போது இந்த மாதிரி நான் புரட்சி பண்ண போகிறேன், இந்த புரட்சிக்கு வந்து நீங்கள் தான் புரட்சியாளர்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், துப்பாக்கி ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி அவங்க கவர்மெண்ட் படைகளை எதுக்கிறதுன்றது ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே அவர், சரி ஆயுதங்கள்லாம் வாங்குறதுக்கு பணம் எங்கே இருக்குது? பணம் வரும். சரி, ஆயுதங்கள் அந்த உபயோகிக்கிறதுக்கு அந்த படம் எங்கே இருக்குது? வீரர்கள் எங்கே இருக்காங்க? வீரர்கள்லாம் வருவாங்க. சரி, இவங்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் வசதி, அதுக்கும் பணம் வரும். எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அந்த ஆள் என்ன வெறுங்கையிலே முளம் போடுறானே, நம்ம ஊரில் சொல்லுவாங்க வெறுங்கையில் முளம் போடுறானேன்னு, ஒன்றுமே இல்லாமல் பேசுறது. அவன் வெறுங்கையில் உடனே அது அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் வந்துச்சான். அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் வந்துச்சு. அந்த புரட்சி வீரர்கள் எல்லாம் அவர் பின்னாடி வந்தாங்க. அடுத்த ஆயுதங்கள் வந்துச்சு. ஆயுதங்கள் அவங்க பயன்படுத்துறதுக்கும் அவங்க தங்குறதுக்கும் உணவு சாப்பிட்றதுக்கும் அடுத்து பணம் வந்துச்சு. எல்லாத்தையுமே இந்த ஆளுக்கு வந்துச்சியா, இவன் வெறும் வாய்ச்சவுடால்காரன் இல்லை அப்படின்றார் அவர். அடுத்து சேகுவாரா காஸ்ட்ரோவோட கூட இருந்தார். சேகுவாரா டாக்டரு. சேகுவாரா சொல்கிறாரு, இந்த புரட்சி பண்ணும்போது காஸ்ட்ரோ மேலே துப்பாக்கி உண்டு பறக்குதான், எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்காங்க காஸ்ட்ரோ, அங்கிட்டு ஓடி இவனை சுடு அவனை சுடு அப்படின்னு சொல்லி முதல் சுட்டுட்டு கியூபாவோட ரேடியோ ஸ்டேஷனை தான் கைப்பற்றிட்டு திஸ் இஸ் காஸ்ட்ரோ கேப்சர்டு கியூபா அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அந்த சேகுவாரா சொல்கிறாரு, இந்த காஸ்ட்ரோ இந்த துப்பாக்கி குண்டு மலையிலையும் அடிபடாமல் இருந்தாருன்னா ஒன்று அவர் கூட கடவுள் இருக்கணும், இல்லை இந்த ஆளோட பேய் இருக்கணுமையா, சாத்தா இருக்கணுமையா, இல்லாமல் இந்த ஆள் வந்து இப்படி இயங்க முடியாது. அவ்வளோ பெருமைப்படுறாங்க காஸ்ட்ரோவை. காஸ்ட்ரோ வந்து அந்த சர்க்கரை ஆலையை அனுப்பி விட்டுட்டு அப்புறமேட்டு கம்யூனிஸ்டோட நட்பு பாராட்டிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை காஸ்ட்ரோ வந்து அவருடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய பெண் அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்த ஊரை வந்து விவசாய நிலங்களை போய் சுற்றி பார்க்க போகிறாங்க ஹெலிகாப்டரில் விவசாய நிலங்களை சுற்றி பார்க்க போகும்போது ஹெலிகாப்டர் வந்து ஃபால்ட் ஆகி கீழே விழுந்துருது. ஒரு விவசாய நிலத்தில் விழுந்த உடனே அது ஒரு சேறு சகதியாக இருக்குது. டக்குன்னு காஸ்ட்ரோ கொஞ்சம் ஹைட்டான ஆள்னால டக்குன்னு எழுந்துச்சு. எப்பயுமே காஸ்ட்ரோ வந்து மிலிட்ரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, க்ரீன் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, நீல பைக்கெட்டு எல்லாம் இருக்கும். அந்த ஷர்ட்டை அதை டக்குன்னு எழுந்துச்சு, அந்த சேரும் சகதியிலேருந்து எழுந்துச்சு வெளியே வந்து வரப்பில் உட்காந்துக்கிட்டு புஸ்தகம் படிக்கிறாருன்னா என்ன புஸ்தகம்னா கார்ல் மார்க்ஸ் எழுதின மூலதனம்ன்ற புஸ்தகம். உலகத்துக்கே அந்த பெரிய ஒரு நன்கொடையை கொடுத்தாரு கார்ல் மார்க்ஸ். அந்த மூலதன புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த லேடிஸு மற்ற இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பார்த்து அப்பா காஸ்ட்ரோவை கீழே விழுந்ததும் நம்மளெல்லாம் சகதிகளை மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளை தூக்காமல் இவர் வந்து வரப்பில் போய் உட்காந்துக்கிட்டு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கிட்டக்க வந்து சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட்ரோ சொல்கிறாரு, என் நாடு என் மக்களுமே ஃபுல்லாக சேர்லையும் சகதியிலையும் மாட்டி கிடக்கிறாங்க, இவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா உங்களை எப்படி காப்பாற்றுறதுன்றீங்க, என்னது வாங்க போவோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மிக அருமையான ஒரு தலைவன். சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற விஷயங்களை சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.